ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்ஸ் கேக்ஸ். மைதா சர்க்கரை இல்லாமல் எனக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருந்தது. இது எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாட்டு சர்க்கரை நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு 100 கிராம்ஸ் மாதிரி நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். கேக் ஃப்ளார் அப்படின்னு ஒரு மாவு விற்குது. ஸோ இந்த மாவு வந்து பியூராக வந்து கோதுமை மாவு தான். ஸோ இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு விற்குது. ஸோ இந்த மாவில் தான் நான் செஞ்சுருந்தேன். ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாவு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாவு வந்து 75 கிராம்ஸ் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இது நார்மலாக இந்த மாவில் செய்யும்போது இது கோதுமை மாவு, ஆனால் சாப்பிடும்போது ஒரு மைதா மாவில் சாப்பிட்ற அந்த டெக்ஸ்சர், அந்த ஃபீல் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு பவுலில் இந்த மாவு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனு, மில்க் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சல்லடை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பவுலில் 3 முட்டை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 3 முட்டையும் முழுசாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டையும் அந்த எல்லோவையும் பிரிச்சுட்டு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஸோ இது கூடயே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முட்டையோட அந்த வெள்ளைக்கரு மட்டும் நான் அதில் பிரிச்சுருக்கேன். ஸோ அதை மட்டுமே நான் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வந்து நுர பொங்குற அளவுக்கு நான் வந்து இதை நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் அகாரோ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன், 300 வாட்ஸ் பீட்டரு. ஸோ இந்த பீட்டரில் நம்ம ஒன்ஸ் நல்லா பீட் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதை மறுபடியும் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட மஞ்சக்கறியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த முட்டை கலவை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 3 பேட்சஸாக நம்ம வந்து மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாவு தான் நான் ஒரு 3 பேட்சஸாக ஸ்லோவாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டான எசன்ஸ் தான், புஷ் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்து பைனாப்பிள் எசன்ஸும் வருது. ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எசன்ஸ். ஸோ இப்போ இந்த கலவையில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்ல நம்ம ஃபுல்லாக கலந்ததும் ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து இன்னொரு 6 இன்ச் பவுலில் 6 இன்ச் டின்னில் நான் வந்து இதை ஊற்றிக்க போகிறேன். இந்த 3 முட்டை போட்டதுனால சம்டைம்ஸ் வந்து சைடில் நம்மளுக்கு பொங்கி வழிஞ்சு விழுந்துடும். ஸோ அதனால் சைட்லேயும் நான் வந்து பேப்பர் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போஸ் நம்ம நிறைய மாவு, அதாவது முட்டை அதிகமாக நான் இதில் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக 2 முட்டை சேர்ப்போம், இப்போ நம்ம 3 முட்டை எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் அது வழிஞ்சிடும் உங்களுக்கு சைடில். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் சாஃப்டாக வந்து கேக் ரெடி ஆகிடும். இப்போ க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர், அதனால் நான் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வச்சு கெனாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 110 கிராம்ஸ் மாதிரி நம்ம க்ரீம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ க்ரீமும் இதை ரெண்டுத்தையும் நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து சாக்லேட் கனாஷ் கிடச்சிடும். ஸோ நான் வந்து இங்கே ஓடிஜியில் ஆல்ரெடி கேக் பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சூடுலேயே நான் வந்து இதையும் வச்சு பேக், அதாவது ஹீட் பண்ணி நம்மளோட கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக பேக் ஆகி வந்துடுச்சு. சூப்பராக செம்ம சாஃப்டாக, சூப்பர் சாஃப்டாக வந்துடுது, ஸ்பஞ்சியாக. இதை 3 லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கேக் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். கனாஷும் ரெடி ஆகிடுச்சு. கனாஷ் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. ஸோ இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கலர் பார்த்திங்கன்னா கேக்கோடது நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இது காரணம் நம்ம யூஸ் பண்ண நாட்டு சர்க்கரை தான். ஸோ இது வெனிலா கேக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த நாட்டு சர்க்கரை போடுறதுனால உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டில் நம்ம கொஞ்சமாக கனாஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் வாட்டர் வெட் பண்ணுறேன். ஸோ நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து சுகர் வாட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த சுகர் வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக வச்சு இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து க்ரம் கோட் மட்டும் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸாவது கண்டிப்பாக வைக்கணும். 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக எல்லா கேக்குக்கும் பண்ணுறது தான். ஸோ க்ரம் கோட் பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ரம் கோட்டுக்கு மேலேயும் அந்த கனாஷ் போட்டு நான் வந்து வெறும் பேலட் நைஃபு ப்ளஸ் ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம
வந்து நல்லா எடுத்து இது பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ பாருங்கள் செகண்ட் கோட்டிங் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கோட்டிங் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் நான் பண்ணுறேன். செகண்ட் கோட்டிங் பண்ணும்போது இந்த கனாஷ் வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னும் அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்சர்க்கே வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம சைட்லேயும் சரி மேலேயும் சரி நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனோட அந்த ஷேப், அதாவது அந்த சைடில் நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் ஸ்மூத் ஃபினிஷ் வரணும் அப்படின்னா அப்போ வந்து இதுக்கு மேலேயும் நம்ம கனாஷ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அது வந்து வெயிட் வந்து ஏறிடும். ஸோ நிறைய கனாஷ் அப்ளை பண்ணும்போது அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம பேலட் நைஃபை சுட வச்சு அந்த சைடில் எல்லாம் நல்லா அந்த சூடோடு அந்த பேலட் நைஃப் கொண்டு வந்து ஸ்மூத்தனிங் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மூத் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்மூத்தனிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ சுகர் ஸ்ப்ரிங்கிள் போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நேம் போட்டு அவரோட பேர் போட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கனாஷ் கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ அதையே வந்து கலர் போட்டு கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணி ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.